கடவுள் என் ஜெபத்தை கேட்பாரா? இந்த கேள்வி அநேகருடைய வாழ்க்கையிலே கேட்கிறதான ஒரு கேள்வி. ஏனென்று சொன்னால், அநேக சூழ்நிலைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிற வேளையிலே அது கேட்கப்படாத சூழ்நிலையிலே இப்படிப்பட்டதான ஒரு கேள்வி, கடவுள் என் ஜெபத்தை கேட்பாரா என்று சொல்கிறதான கேள்வி அநேகர் கேட்பது உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தெசலோனிக்கேயர் 5:17 சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பது என்று சொல்லி பொருள்படுகிறது. ஒரு மனிதன் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க முடியுமா? அவன் தூங்க வேண்டாமா? உண்ண வேண்டாமா? அல்லது மற்ற காரியங்கள் செய்ய வேண்டாமா? யாத்திரை செய்ய வேண்டாமா என்று சொல்லி பல விதமான கேள்விகள் எழும்புகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதான காரியத்தை நாம் தியானிக்கும் போது, இடைவிடாது என்று சொல்லும்போது ஒவ்வொரு வினாடியும் ஆண்டவரே என்று சொல்கிற உணர்வு ஒரு மனிதனுக்கு இருந்தால் போதும் என்பதுதான். வேலை செய்கின்ற பொழுதும் யாத்திரை செய்கின்ற பொழுதும் அவன் ஆண்டவரே என்று சொல்கிறதான ஒரு உணர்வோடு இருப்பதுதான் இடைவிடாமல் பண்ணுகிறதான ஒரு ஜெபம் என்று சொல்லி பொருள்படுகிறது. ஜெபத்திற்கு 4 விதமான பதில்கள் என்று சொல்லி திருமறையிலே நாம் வாசிக்கிறோம், கண்டுகொள்கிறோம். சில ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும். பேதுரு சிறைச்சாலையிலே இருந்ததான வேளையிலே, சங்கிலினால் கட்டப்பட்டிருக்கிறதான வேளையிலே சபையார் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். உடனடியாக கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அவனுக்கு விடுதலை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சில ஜெபங்களுக்கு சில தாமதங்கள் ஏற்படும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். லாசரு இறந்த பொழுது மார்த்தாள் மரியாள் இயேசுநாதரிடத்தில் செய்தியை அனுப்புகிறார்கள், லாசரு இறந்தான் என்று சொல்லி. இயேசுநாதர் உடனே வரவில்லை. 3 நாட்கள் கழிந்து தான் அந்த இடத்துல வந்து லாசரை எழுப்பி அந்த இடத்துல அந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சில ஜெபங்களுக்கு பல ஆண்டுகளாக காத்திருக்க வேண்டியதான அனுபவங்கள் உண்டு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்காக 25 ஆண்டுகள் காத்திருந்தான் என்று சொல்லி நாம் கண்டுகொள்கிறோம். சில ஜெபங்களுக்கு கடவுள் நோ என்று சொல்கிறான், இல்லை என்று சொல்கிறான், பதிலையும் கொடுக்கிறார். ஆனால் இல்லை என்று சொல்லி அப்படி முடிக்கிற ஒரு ஆண்டவர் அல்ல. அதற்கு மாற்றாக வேறு விதமான காரியங்கள், அதற்கு மேலான ஆசீர்வாதமான காரியங்கள், அந்த ஜெபிக்கிறவர்களுக்கு என்ன தேவையோ எது நன்மையாக இருக்குமோ என்று சொல்லி கருதி அதற்குரியதான காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி அந்த இடைவிடாமல் ஜெபம் பண்ணவர்களுக்கு ஆண்டவர் அந்த பதிலை கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதான ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல ஆசிக்கிறேன். தானியேலுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்வோம். தானியேல் என்று சொல்லும்போது BC 605 ஆண்டு காலகட்டத்திலே நேபுகாத்நேச்சரினாலே யூதேயா தேசத்திலிருந்து பிடிக்கப்பட்டு கொண்டு போனதான நபர்களிலே ஒருவன். அந்த இடத்திலே அவன் அரசு அவையிலே வேலை செய்வதற்கான தகுதியை பெற்றுக்கொள்கிறான். அந்த அரச மந்திரிகளிலே மிக முக்கியமானதாக மாற்றப்படுகிறான். கடைசியிலே அந்த தேசத்திலே ஒரு ராஜாவுக்கு அடுத்ததான ஒரு நபராக இவனை ஆக்க வேண்டும் என்று சொல்லி ராஜா தீர்மானம் பண்ணுகிறான். இந்த காரியம் அந்த தேசத்தில் தேச அதிபதிகளுக்கு மிகுந்த ஒரு வைராக்கியத்தை கொடுத்தது. ஆனபடினாலே இந்த காரியத்தை குறித்து தானியேல் எப்படியாவது விடுதலை பண்ண வேண்டும் அல்லது இந்த காரியத்தில் அவனை ஈடுபடுத்தக்கூடாது என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்கள். உடனடியாக ராஜாவிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், ராஜாவே, உம்மை தவிர வேறு எந்த தேவனையாவது வேறு மனிதனையாவது யாராவது நோக்கி கூப்பிட்டால் 30 நாட்கள் வரை நீர் பார்த்திருக்க வேண்டும். அதற்குள்ளதாக யாராவது கூப்பிட்டால் அவர்கள் சிங்க கெபியிலே போடப்பட வேண்டும் என்று சொல்லி ராஜா கட்டளையிட வேண்டும் என்று சொன்னார்கள். அவனமாக ராஜா கட்டளை கொடுக்கிறான். 30 நாளுக்குள்ளதாக இவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீர் யூதேயா தேசத்திலிருந்து பிடித்து கொண்டு வந்ததான இந்த தானியேல் 3 வேளையும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறான், அவனை சிங்க கெபியில போட வேண்டும் என்று சொல்லி. ராஜாவுக்கு மிகுந்த விசனமாயிருந்தது. சாயங்காலம் மட்டுமாக எப்படியாவது தானியேலை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறான், முடியவில்லை. கடைசியில அவன் போட்ட கட்டளையின்படியாக தானியேலை சிங்க கெபியில போடுவதற்காக கட்டளை கொடுத்துட்டு சொல்கிறான், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பிப்பார் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறான். இந்த மனிதர்கள், இந்த போர்ச்சேவர்கள் எல்லாருமாக தானியேலை கட்டி அந்த சிங்க கெபியில கொண்டு போடுகிறார்கள். அங்கு என்ன நடந்தது தெரியுமா?
சிங்கக்கேவிலை போட்டுவிட்டு இவர்கள் போய்விட்டார்கள். இப்பொழுது சிங்கம் தானியலை கடித்து கொண்டுவிடும், எங்களுடைய காரியம் சக்சஸ் ஆகிவிட்டது என்று சொல்லி சந்தோஷமாக திரும்பி செல்கிறார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்ன? இயேசுநாதர் அந்த சிங்க கெபிலே வந்து நிற்கிறார். அந்த சிங்கம், ஒரு சிங்கம் தன்னுடைய 2 கைகளையும் உயர்த்தி தானியலை பிடிப்பதற்காக, அப்படியே பிடித்து அவனை கொண்டு விடுவதற்காக அவரோடு நிற்கிறது. அதற்கு மேலாக இயேசுநாதர் தன்னுடைய கைகளை உயர்த்தி தானியலை பிடித்துக் கொள்கிறார். தானியலை பிடித்து கீழே இறக்கி விட்டு சிங்கத்தின் வாயை கட்டுகிறார். சிங்கத்தை படுக்க சொல்கிறார். தானியலுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் அவிழ்க்கிறார். தானியலோடு சம்பாஷணை பண்ணுகிறார். தானியல் நடந்த எல்லாவற்றையும் இயேசுநாதரிடத்தில் விவரிக்கிறார். அப்படி சம்பாஷணை பண்ணி முடித்ததான வேளையில் நேரம் இருட்டி ஆகிவிட்டது. அந்த வேளையில் தூங்க செல்கிறார்கள். இயேசுநாதர் சிங்கத்தை தரையில படுக்க சொல்கிறார். ஒரு பக்கமாக சரிந்து படுக்க சொல்கிறார். தானியலை அந்த சிங்கத்தை ஒட்டி படுக்க சொல்கிறார். இயேசுநாதர் அவனுடைய பக்கத்திலே படுக்கிறார். படுத்து விட்டு பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட வண்ணமாக இயேசுநாதர் வலது கையை தானியலுடைய அரவணைத்துக் கொள்கிறார். இடது கையை அவன் தரையின் கீழ் வைத்து அவனை நன்றாக தூங்குபடி செய்கிறார். நன்றாக தூங்குகிறான் தானியேல். அந்த இரவில் உள்ள குளிர் ஒன்றும் அவனை வாட்டி வதைக்கவில்லை. ஆனால் அந்த ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. தானியேல் என்ன ஆகிவிட்டது என்று சொல்லி தூங்காமல் இருக்கிறான். நேரம் விடுகிறது. தானியேல் பொழுது விடுகிறதான வேளையில ஓடோடி வந்து அந்த சிங்கக்கேவின் பக்கத்தில் வந்து கேட்கிறான், தானியேலே, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவித்தாரா என்று சொல்லி கேட்கிறான். அந்த வேளையில் இயேசுநாதர் தானியேலை எழுப்பி அப்படியாக தூக்கி மேலாக கொண்டு விடுகிறார். அந்த ராஜா சொல்லுகிற மற்றவர்களை பார்த்து இவனை வெளியே தூக்கி விடுங்கள் என்று சொல்லி இயேசுநாதர் கடந்து செல்கிறார். என்ன நடந்தது என்று சொல்லி தெரியவில்லை. ராஜா மிகுந்த சந்தோஷம் அடைகிறான். அந்த வேளையில் இவனை சிங்க கெவில போட்டு அத்தனை பேரையும் மறுபடியும் அவனுடைய சிங்க கெவில போடுவதற்கு கட்டளை கொடுக்கிறான். அந்த வேளையில் ஒரு பெரிய விடுதலை என்று சொல்லிப்பார்கள். ராஜா மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். ராஜா தானியேல் நேசித்துதான் இடைவிடாமல் ஆராதித்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம், எல்லாரும் அவரை தான் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை கொடுக்கிறான். அருமையானவர்களே, இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தெய்வம் என்று சொல்லும்போது எந்த சூழ்நிலையாயினும், உங்களுடைய எந்த சூழ்நிலையாயினும், கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ துன்பமோ எதுவாக இருந்தாலும், ஒருவேளை தடைகள் பின்னதாக ஆகி விடுகிறது என்று சொன்னாலும், இக்கட்டான சூழ்நிலையிலே கைவிடாத தேவன் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த தானியேலுடைய வாழ்க்கை நமக்கு சொல்லி தருகிறது. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன காரியம் இதுதான். இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை விடுவிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.